guys, welcome to our channel. இந்த வீடியோவில் வந்து 3 volt to 12 volt பூஸ்டர் மாடல் வந்து எப்படி செய்ய போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Type 41 MOSFET 1, 25 volt கெப்பாசிட்டர் 1, ஒரு IN407 டயோடு 1, அடுத்ததாக 1K ரெசிஸ்டர் 1, அடுத்ததாக ஹீட் சிங்க், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டர் காயில். இந்த இண்டக்டர் காயில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் சர்க்யூட் போர்ட்லேருந்து எடுத்தேன். இந்த டிப் 41 மாஸ்ஃபெட்டை தவிர எல்லாமே சர்க்யூட்லேருந்து தான் எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராம் பார்த்துடலாம். 41 மாஸ்ஃபெட்டோட ஃபஸ்ட் பின்னில் வந்து நம்ம 1K ரெசிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணணும். 1K ரெசிஸ்டரோட இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம இண்டக்டர் காயிலை வந்து ப்ளேஸ் பண்ணணும். இண்டக்டர் காயிலை வந்து நான் சர்க்யூட் போர்ட்லேருந்து அப்படியே எடுத்து சென்டராக பார்த்து கட் பண்ணிவிட்டு திரும்ப சால்டரிங் பண்ணிவிட்டேன். அதுதான் நம்மளுக்கு அந்த தேர்ட் பின்னாக வரும். நம்ம இண்டக்டர் காயிலோட 2 பின் வந்திருக்கும்ல, அந்த 2 பின்னில் வந்து ஒரு பின் வந்து மாஸ்ஃபெட்டோட சென்டராகவும் இன்னொரு பின்னை வந்து ரெசிஸ்டரோட இன்னொரு சைட்லேயும் வந்து நான் டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? தேர்ட் பின் வந்து அது அப்புறம் பார்க்கலாம். அது வந்து இன்புட் வோல்டேஜ், அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டோட சென்டரில் வந்து நம்ம ஒரு IN4007 டயோடோடு ப்ளஸ் வந்து சென்டராக வந்து நீங்கள் சால்டர் பண்ணிக்கோங்க. மைனஸ் வந்து அது கெப்பாசிட்டருக்கு போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வோல்ட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. இல்லைனா 35 வோல்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை வோல்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு வந்து நம்ம டயோடுக்கு வரும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ் வந்து மாஸ்ஃபெட்டோட லாஸ்ட் பின்னுக்கு வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் காய்ஸ் சர்க்யூட். இப்போ இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி சால்டரிங் பண்ணல, அதுதான் நம்ம இன்புட் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மைனஸ் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்ஃபெட்டோட லாஸ்ட் பின்னில் தான் மைனஸ் வரும். நெகட்டிவ் அவுட்புட் வோல்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவும் இன்புட் வோல்டேஜ் நெகட்டிவும் அவுட்புட் வோல்டேஜ் நெகட்டிவும் சேமாக தான் வரும். ஸோ கெப்பாசிட்டரோட நெகட்டிவில் இருந்து நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டரோட ப்ளஸில் வந்து நம்ம வந்து ப்ளஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம். எவ்வளோ தான் காய்ஸ் சர்க்யூட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 35 வோல்ட் கெப்பாசிட்டி கொடுத்து 5 வோல்ட் இன்புட் கொடுத்தோன்னா கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1K ரெசிஸ்டரை வந்து சால்டரிங் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்டர் காயில் வந்து நான் சொன்ன மாதிரி சென்டர் பின்னில் ஒரு காயிலும் ரெசிஸ்டரில் வந்து இன்னொரு காயிலும் வந்து நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு பின் அதே மாதிரி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், அது வந்து இன்புட் வோல்டேஜுக்கு. நம்ம இன்னொரு காயில் வந்து ரெசிஸ்டரோடு கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்து டயோடை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணி ப்ளஸ்ஸை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணி நீங்கள் சால்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு 25 வோல்ட் கெப்பாசிட்டர் இல்லைனா 35 வோல்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் வந்து அவுட்புட் கொடுக்கும். கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸை வந்து டயோடோட மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து மாஸ்ஃபெட்டோட லாஸ்ட் பின்னில் வந்து நீங்கள் வந்து சால்டரிங் பண்ணிடுங்க. சரிங்களா? கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 வோல்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்புட் 5 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 13 to 15 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஒரு 4 வோல்ட் பேட்ரி இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 to 10 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இன்புட் ஒயர் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இன்புட் ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி திரும்ப சால்டரிங் பண்ணோம்ல காயிலில், அங்கே தான் வந்து நம்ம பாசிட்டிவ் ஒயர் கொடுக்க போகிறோம். ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சால்டரிங் பண்ணிக்கலாம். அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைனஸ் ஒயர் பார்த்திங்கன்னா பிளாக் ஒயரை நான் எடுத்திருக்கேன். பிளாக் ஒயரை எடுத்து நம்ம கெப்பாசிட்டரோட மைனஸில் சால்டரிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இன்புட் ஒயரை வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் ஒயர் வந்து சால்டரிங் பண்ணணும். அவுட்புட் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். அவுட்புட் மைனஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே தான். கெப்பாசிட்டரோட மைனஸில் வந்து அவுட்புட் மைனஸ் பிளாக் ஒயரை வந்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் ஒயர் பார்த்திங்கன்னா நான் ரெட் ஒயர் வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸில் வந்து நான் சால்டரிங் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் காய்ஸ் சர்க்யூட்டு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறது தான். இப்போ வந்து நான் இன்புட் வோல்டேஜ்க்காக நான் வந்து 3.7 வோல்ட் 4 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து சால்டரிங் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம அவுட்புட் செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டரில் வந்து அவுட்புட் செக் பண்ணலாம். நான் வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறேன். மல்டிமீட்டரில் வந்து நீங்கள் 220 இல்லைனா 20 வச்சா நம்மளுக்கு வந்து 12 வோல்ட்டுக்கு மேலே தான் காட்டும். அதனால் 20 வைக்காதீங்க. 200 வச்சு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 20 வச்சதுனால எனக்கு கரெக்டாக வரல. ஸோ அது 25 வோல்டேஜ்க்கு மேலே வரதுனால 20 காட்டல. ஸோ 200 வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23 வோல்ட் காமிக்குது.
நான் வந்து 25 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டுருக்கனால எனக்கு 23 வரைக்கும் வோல்டேஜ் காட்டுது. பட் நீங்கள் 35 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 35 வோல்டேஜ் காட்டும். ஆனால் நம்மளுக்கு வந்து பவர் கொடுக்கறது வந்து 12 வோல்ட் தான் வரும். 12 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் தான் வரும். அதுக்கு மேலே நம்மளுக்கால கரண்ட் வந்து எடுக்க முடியாது. லோ ஆம்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ ஹை ஆம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் வந்து 12 வோல்ட் 0.5 ஆம்ஸ் வந்து ஃபேன் வந்து நான் கனெக்ட் பண்ணுற பாருங்கள். ஓகே காய்ஸ், கனெக்ட் பண்ணவொடனே அதோட ஸ்பீடு கேட்டிருப்பீங்க. இப்போ நான் 3.7 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோ ஸ்பீடு வராது. நான் 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ண சொல்ல தான் நம்மளுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல்இடி லைட்டை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வந்து எல்இடி லைட்ஸை வந்து சீரியஸாக நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட்டு 3.7 வோல்ட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு லைட் வந்து எரியாது. இப்போ நான் பூஸ்டரில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுற பாருங்க, சூப்பராக எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஸ்டரில் வந்து அவுட்புட்டில் வந்து நான் எல்இடி லைட்ஸோட கனெக்ஷனை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கொடுத்தோன்னா லைட்டு சூப்பராக எரியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.